நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒண்ணும் பண்ணாம வாய்ச்சவடா விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்க புறக்கணிக்கப்பட்டு மக்களோடு இருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்களை ஏமாற்ற நினைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. இந்தியாவிலே முதல்ல மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட பெஸ்ட் இதுதான். கடந்த ஆட்சியில இது அறிவிச்சதோட வேற எந்த பணியும் நடக்கல. இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விடமாட்டான். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலேயும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பற்றிய கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம் உரிமைகள் பற்றி எதிர்கால பத்திரிக்கப்பட புதுச்சேரியோடு சேர்த்து 40 எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் ரசிக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க, ரசிக்கிடுவாங்க. இந்திய திணிப்பு, நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒண்ணும் பண்ணாம வாய்ச்சவடா விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்க புறக்கணிக்கப்பட்டு எங்களை பொறுத்தவரை மக்களான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால சொல்றேன். சங்க காலத்து புறம்பெற்று குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு வீழ்த்திட முடியாது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்ததும் விடமாட்டான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி.